குருவே சரணம். திருமண பொருத்தத்தில் யோனி மிக மிக முக்கியமானது. 100% இதில் நோ காம்ப்ரமைஸ். இது சரியாக இருக்கணும். யோனி அப்படிங்கிறத நான் விவரமாக சொல்கிறேன். அதாவது மான், பசு, ஆடு, குதிரை, நாய், மனிதன், இவைகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒத்து போகக்கூடியது. அப்புறம் யானை, சிங்கம், குதிரை, பசு, மான், புலி இவைகளெல்லாம் ஒத்து போகாது. அதாவது மிருகங்களுக்குத்தான் இந்த பொருத்தங்களை முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. யோனி என்றால் பெண்குறி, லிங்கம் என்றால் ஆண்குறி. பெண்குறி பெண்ணுக்காகத்தான் பொருத்தங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்குது, ஆணுக்கு எழுதலை. நல்லா பார்த்துங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் பெண்ணுனுடைய நட்சத்திரத்துக்குத்தான் ஆணுடைய நட்சத்திரம் பொருத்துவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பெண்ணுனுடைய யோனிக்கு எந்த ஆண்களுடைய லிங்கம் எந்த மிருகத்தோடைய லிங்கத்தோடு சேர்ந்திருந்தால் அவ சந்தோஷப்படுவா, சுகமான தாம்பத்தியம் இருக்கும், அவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க, காதலாக இருப்பாங்க, பாசத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இந்த யோனி பொருத்தம். இந்த யோனி பொருத்தத்தில் ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த யோனி பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை என்றால் அந்த ஜாதகத்தை போட்டுட்டு வேறு ஜாதகம் பார்க்கணும். ஏனென்றால் யோனி பொருத்தம் இல்லை என்றால் அவர்களுக்கு நல்ல தாம்பத்தியம் இருக்காது, நல்ல சந்தோஷம் இருக்காது, அவர்கள் விரைவில் பிரிஞ்சிடுவாங்க. நிறைய தம்பதிகள் யோனியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் போய் பிரிஞ்சு அதற்கப்புறம் நிறைய தம்பதிகளை நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஒருவேளை அதன் காரணமாக பிரிஞ்சுட்டா ஒன்றும் கவலை இல்லை. உங்களுடைய நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ யாராவது இருந்திருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய பரிகாரங்கள் உண்டு. கண்டிப்பாக அவர்களை திரும்ப சேர்க்க வைக்கலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.